அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இந்த பதிவு வெள்ளிக்கிழமை எடுத்தது ஃபுல்லாக பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு நம்ம ஓனர் ஒரு வண்டி பேஜ் ஒர்க் பார்க்கணும், கொண்டு போய் பெயிண்ட் அடிக்க போட்டு வந்துருந்தாரு. அதை அப்படியே போட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா பஸ் நிறுத்துற மாதிரி தெரியல. அந்த இடத்துல என்ன கதைன்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ போலீஸ் நிறுத்தி வச்சிருப்பாங்க போல, அதனால அங்கே நிறுத்தாமல் இருந்தானுவன். அப்புறம் பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சி பஸ் ஏறி கோயத்தில் வந்து கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க, டிரைவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும். நீங்கள் இறங்க போகிற ஸ்டாப்பில் நிறுத்துறதுக்கும் அங்கே சுவிட்ச் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா போதும், அங்கேயே நிறுத்திடுவாங்க. விடாமுயற்சியுடன் இரு சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைன்றனால ஓய்வு நாள். இன்னைக்கு பெருசா எந்த ஒரு உடற்பயிற்சியும் பண்ணாதனால ஜாகிங்லேயே வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு 2 முட்டையை வேக வச்சு பக்கத்து ரூம் நண்பர் மண்டையில் உடச்சு சாப்பிட்டேன். அதான் இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம மேஜிக் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறேன். மதிய உணவுக்கு நேற்றே நம்ம மட்டன் வாங்கலாம்னு போனோம், அங்கே இல்லாதனால சிக்கன் வாங்கிக்கலாம்னு நினச்சோம்ல, அதனால சிக்கன் கடைக்கு போயிட்டு புரதசத்துக்கு சிக்கனை வாங்கிட்டு செஃப்ட்டை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. அதனால காடி எடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 11:30 மணி போல டியூட்டியை முடிச்சுட்டு இந்த வாரமும் வண்டி கழுவாமலே தொடச்சே டிமிக்கி கொடுத்துட்டேன். அப்படியே நம்ம பாயும் வந்தார், அவர் கூட போய் தொழுதுட்டு மரத்தை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் மறக்கவே மாட்டேன். பழம் பழுத்தோடனே சுற்ற வேண்டிதான். அப்படியே பாய் கூட அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு நம்ம காலையில வாங்கின சிக்கன் சமைச்சு வச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த கீரையை பச்சையா சாப்பிட்றீங்க கசக்காதான்னு கேட்குறீங்க, லைட்டா கசக்கும். மதியம் 2 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே போகும்போது குப்பையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கையில சுத்தமா இடமே இல்லை. பெரிய குத்து என்னன்னா அந்த சைடு வேல் அடிக்காம ஒரு கவர் கொண்டு வைப்போம், அது காலைல பேஜ் ஒர்க் எடுத்துட்டு போனால அந்த வண்டியில மாத்தி வச்சேன், எடுத்தே வைக்கல. அதனால துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில பறவை நண்பர் ஏதோ உடம்பு சரியில்லை அது மாதிரி உட்காந்துருந்தாரு. என்னன்னு தடவி கொடுக்கலாம் பார்த்தா ஸ்வைன்னு கிளம்பிட்டாரு. வெள்ளிக்கிழமை இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் கொஞ்சம் லைவ் போடுவோம், அதை அப்படியே போட்டுட்டு படுத்த வந்தான். 10 மணிக்கு தான் எந்திரிச்சு சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் உணவையும் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு நம்ம வண்டி ஆயில் செஞ்சேன், ஏதோ ஆயில் லீக் ஆகுது போல, நாளைக்கு தான் கேரேஜில் எடுத்துட்டு போய் காமிக்கணும்ட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியோட இரு.